மேல் எந்த பெண்ணையும் தரைக்குறைவாக பேசினா குண்டாஸ் தான். திருச்சி சூர்யா முக்தார் கைது பின்னணி என்ன? வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பேச போகும் விஷயம் ஒரு சாதாரண கைது சம்பவம் அல்ல. இது சமூக ஊடகங்களின் எல்லை எது, கருத்து சுதந்திரத்துடைய வரம்பு எது, ஒரு பெண்ணின் கண்ணியத்தை எவ்வளவு தூரம் காயப்படுத்துறதுலாம், அதை சட்டம் எப்படி பார்க்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு சம்பவம். நான் யூடியூபர், நான் மீடியா, நான் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு யாரை பற்றியும் எதை வேண்டனாலும் பேசலாம் என்று சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக மற்றவரின் கண்ணியத்தை அழிக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. அதைத்தான் தற்போது நடந்துள்ள இந்த குண்டர் சட்ட நடவடிக்கை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியிருக்கு. இன்று இந்த வீடியோவில் அலிஷா அப்துல்லா யார், அவர் கொடுத்த புகார் என்ன, திருச்சி சூர்யா மற்றும் முக்தார் என்ன குற்றச்சாட்டு, ஏன் சாதாரண வழக்கு இல்லாமல் குண்டர் சட்டம் போடப்பட்டது, இனி சமூக ஊடகங்களில் செயல்படுபவர்களுக்கு இது என்ன பாடத்தை சொல்கிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். சமூக ஊடகங்கள் இன்று மிகப்பெரிய சக்தியாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் டிவி சேனல்கள் மட்டுமே மக்களிடம் தகவலை கொண்டு சென்றுச்சு. ஆனால் இன்று ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், யாரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஒரு மீடியாவாக தங்களை அறிவிக்கலாம். இது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பலம். ஆனால் அதே நேரத்தில் இதுதான் மிகப்பெரிய ஆபத்தாகவும் மாறிடுது. ஏன்னா சிலர் இந்த சுதந்திரத்தை பொறுப்புடன் பயன்படுத்தவில்லை. பார்வையாளர்கள் அதிகப்படுத்த வேணும் அப்படின்னு, வைரல் ஆகணும், பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் சிலர் எல்லை மீறி பேச தொடங்குகிறாங்க. குறிப்பாக பெண்களை குறி வச்சு பேசுவது அதிகரித்து வருது. ஒரு பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், திருமணம், குழந்தைகள் எதையும் விடாமல் அவதூறாக பேசுவது ஒரு கலாச்சாரமாக மாறி வருது. இந்த சூழ்நிலையில தான் அலிஷா அப்துல்லா சம்பவம் நடந்துள்ளது. அலிஷா அப்துல்லா தனது புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலின் வெளியான வீடியோவில் தன்னை பற்றியும் தனது புதிதாக பிறந்த இரட்டை குழந்தைகள் பற்றியும் மிகவும் இழிவான கருத்துக்கள் பேசப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஒரு பெண்ணை விமர்சிக்கலாம், அவருடைய கருத்துக்களை எதிர்க்கலாம், அவருடைய அரசியல் நிலைப்பட்ட கேள்வி கேட்கலாம். ஆனால் அவரது குழந்தைகளின் பிறப்பையை சந்தேகப்படுத்துவது, பாலியல் ரீதியான இழிவுகளை கூறுவது, அவரது கண்ணியத்தை தாக்குவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதைத்தான் சட்டமும் மிகவும் கடுமையாக பார்க்கிறது. இதன் பின்னர் சென்னை காவல்துறையினர் சமூக ஊடக கண்காணிப்பு பிரிவு விசாரணையை தொடங்கியது. வீடியோ ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டன, புகார்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தின் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, வழக்கு பதிவு மட்டும் செய்யப்படல, குண்டர் சட்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குண்டர் சட்டம்னா என்ன அப்படின்னா, பலர் நினைப்பது போல இது சாதாரண சட்டம் அல்ல. ஒரு நபரின் செயல்கள் தொடர்ந்து சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவரை வெளியில் விட்டால் மீண்டும் அதே குற்றத்தை செய்ய வாய்ப்பு உள்ளது என்று அரசு கருதினால் தடுப்பு காவலாக சிறையில் வைக்க முடியும். அதாவது இது தண்டனை அல்ல, முன்கூட்டியே சமூகத்தை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதனால்தான் குண்டர் சட்டம் மிகவும் கடுமையானதாக கருதப்படுகிறது. இதன் மூலம் முக்கியமான செய்தியை அரசு சொல்ல முயல்கிறது. சமூக ஊடகங்கள் சட்டத்திற்கு வெளியே இல்லை. யூடியூப் என்பதால் எதையும் பேச முடியாது. லைக்ஸ் மற்றும் வியூஸ்க்காக யாருடைய கணித்தையும் அழிக்க முடியாது என்பதுதான் அந்த செய்தி. இன்னைக்கு பெண்கள் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சனையில் ஒன்று ஆன்லைன் அவதூறு. முகம் தெரியாத கணக்குகள், போலி சேனல்கள், ட்ரோல் குழுக்கள் இவை அனைத்தும் இணைந்து பெண்களை குறி வச்சு தாக்குது. பல பெண்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. சிலர் சமூக வலைதளங்களை விட்டு வெளியேறி வராங்க. சிலர் சட்ட உதவி கேட்குறாங்க. சிலர் பேசவே பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுது. கருத்து சுதந்திரமா அவதூறா? இந்த கேள்வி இப்போது அதிகமாக கேட்கப்படுது. கருத்து சுதந்திரங்கிறது என்பது நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லும் உரிமை. ஆனால் மற்றவரின் கண்ணியத்தை அழிக்கும் உரிமை அல்ல. ஒருவரின் குடும்பத்தை இழிவுபடுத்துவது, பெண்களை தரைக்குறைவாக பேசுவது, பிறந்த குழந்தைகளை கேவலப்படுத்துவது இவை கருத்து சுதந்திரம் அல்ல, இவை அவதூறு, இவை சட்ட ரீதியான குற்றம். அதை இந்த சம்பவம் தெளிவாக காட்டுகிறது. ஒரு சமூகமாக நாம் எந்த திசையில் செல்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் இது. யூடியூப் சேனல் வைத்திருப்பது பெரிய விஷயம் அல்ல, மனிதநேயம் வைத்திருப்பதுதான் பெரிய விஷயம். விமர்சனம் செய்யுங்கள், கேள்வி கேளுங்கள், எதிர்த்து பேசுங்கள். ஆனால் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை காயப்படுத்தாதீர்கள். ஒரு குழந்தையின் பிறப்பை கேவலப்படுத்தாதீர்கள். பார்வையாளருக்காக மனிதத்தன்மை இழக்காதீர்கள். இன்று நடந்தது 2 நபர்களின் கைது மட்டுமல்ல, சமூக ஊடகங்களில் எல்லை மீறுபவர்களுக்கு விடுக்கப்பட்ட கடுமையான எச்சரிக்கை. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்தை என்னன்னு கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம்.